உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலாமணி. வணக்கம் சார். வணக்கம். நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல. கூட்டம் எல்லாம் ஓட் ஆகாது, கூட்டம் கூடும், அதுக்காக ஓட் ஆயிடுமா அப்படின்னு கேக்குறாங்களே. சிக்கிட்டான் போடுறது பய சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. 1977 ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய கூட்டம் தானே ஓட்டாக மாறியது. அப்ப எங்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது ஓட்டாக மாறக்கூடிய கூட்டம் தான். இதே கூட்டம் தானே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டாங்க. எங்கடா இருக்கு? என்ன படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து கூட்டல் சுருக்கு. அப்பெல்லாம் இவர்களுக்கு வாக்காளர்களாக தெரிந்தவர்கள் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூடிய போது எப்படி இவர்கள் ரசிகர்களாக தெரிகிறாங்க? இல்லை, எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடுச்சு, திமுக தொண்டர்களாக மாற்றி அதுக்கப்புறம் அதிமுக வர்றாரு, அவருக்கு இருந்த வரவேற்பு. ஸோ அது ஓட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சுது, அது நடந்தும் இருந்துச்சு. இல்லை, அதற்கான வாய்ப்புகள் சூழல் உருவாகி கொண்டிருக்கு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் யாரும் வேற கட்சிக்கு போலையே. அரசியல் மையப்பட்டதுனால தான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற இந்த அரசியல் கட்சி மக்களுக்கான ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரே குடும்பமாக நாங்கள் நிற்கிறோம். இல்லை, அங்கிருந்து நிறைய பேர் வெளியில போனாங்கல்ல, வேற கட்சிகளுக்கு போனாங்கல்ல. யார் போனா? நிறைய பேர் அப்பப்போ பார்க்குறோம்ல. யாரோ ஒருத்தர் ஒரு 5 பேர் சொல்லுங்களேன். ஒரு முக்கியமான நபர் ஒரு 5 பேர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறி வேற ஒரு கட்சிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லல. அங்க விஜய் மட்டும் தானே முகம், விஜய் தவிர வேற யாரும் முகம் இல்லை. பொதுச் செயலாளர் ஒரு முகமாக இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா சார் அவர் ஒரு முகமாக இருக்கிறாரு, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு முகமாக இருக்கிறாங்க, எங்க கொள்கை துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் முகமாக இருக்கிறாங்க. யோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். பாமரர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் இடையே நடக்கின்ற அரசியல் போர். பண்ணையார்களுக்கும்? யாரு பண்ணையார்கள்? திமுக என்பது ஒரு பண்ணையார் கட்சி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பண்ணையார்த்தனம் கொண்ட ஒரு கட்சி அதிமுக. நாங்க 2 அணி தான் எங்க போட்டியே. ஒன்னு திமுக அணி, இன்னொன்னு தாவேக அணி. இதில் எந்த அணி வெற்றி பெற போகிறது? தாவேக அணின்னா யார் யார் இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த அணி உருவாகக்கூடிய சூழல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. டிசம்பருக்கு பிறகு மிக பிரம்மாண்ட கூட்டணி உருவாக போகிறது. அந்த கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறாங்க. எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி. எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பல அண்ணன்பார்களை தாயுள்ளத்தோடு எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அரவணைக்க போறாரு. டிசம்பருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டணி அண்ணன் விஜய் அவர்கள் அறிவிப்பார். சார், வெளியில ஆப்ஷன்ல வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. டேய், என்னடா மூஞ்சி இது? டேய், நடி அடிக்கிற மூஞ்சில. எல்லாரும் ஆல்ரெடி திமுக அதிமுகவோட தானே இருக்காங்க. இல்ல, தெரியலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? பல தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட பேசிக்கொண்டு தானே இருக்கிறாங்க. யாரு தலைவரோடு? அனிதா, இப்படி வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்ச நம்மளை மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களை ஜெயிச்ச மாதிரி இந்த உலகத்துக்கு நீ யாரு இன்னொரு தடவை காட்டு. ஒரு உதாரணம் சொல்ல முடியும், ஒரு 4 பேர் சொல்ல முடியுமா? பொதுச் செயலாளர் அவரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க, எங்க கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. காட்சிகள் மாறப்போது, களங்கள் மாறப்போது, கடைசியில் நக்கத்தான் வேணுமா? களமும் காலமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது. வருங்காலங்களில் நீங்க அதெல்லாம் பார்க்க தானே போறீங்க. இப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் உண்மையான சமூக நீதி என்று எங்க தலைவர் மதுரை மாநாட்டில் பேசினார். ரைட். யாரெல்லாம் கேட்கிறார்கள்? எல்லாருமே கேட்பாங்க சார். கேட்காத யாராவது இருப்பாங்களா? இருந்து கேட்கறாங்க. மக்கள் நல கூட்டணினா என்னது? ஒற்றை செருப்புக்கு பயந்தவனா கைகோ சொல்லுங்க. ஒற்றை செருப்புக்கு பயந்தவனா எரி தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பு விடுறா பாப்போம், விட்டு பாரு பாப்போம். பாவி திமுகவிடம் யார் கேட்டாங்க? நம்ம ஒரே கேள்வி. ஏன் சார் அதிமுக கேட்டதோ தேமுதிக கேட்டதெல்லாம் பொருள் இல்லை. யார் கேட்டா? ஒரு 2 கட்சிக்கே சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். விசிக கேட்டிருக்கு, கம்யூனிஸ்ட் கேட்டிருக்கு, இன்னும் நிறைய கட்சிகள் கேட்டிருக்காங்க. 2016 இது நிறைய முறை பேசினதாச்சே. இப்ப ரொம்ப அது வலுவாக வருவதற்கான காரணம் என்ன? கண்ணடி விட்டோம்னா விட்டாங்கப்பா. அது அரை மணி நேரம் என்ன போட்டு பாடாப்படி என் மைண்ட் வாஷை மாத்திட்டாங்க. அதுல உழைப்பே இல்லாமல், அவருடைய தயவே இல்லாமல் அந்த கட்சியினுடைய தோழர்கள் வீதி வீதியாக சென்று திமுகவுக்கு ஓட்டு கேட்காமல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? அதுக்கு தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்கல்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதிகாரத்துல பங்கு. அது அதிகாரம் தானே, எம்எல்ஏங்கிறது அதிகாரம் இல்லையா? அப்ப அமைச்சர்ன்றது அது அதுக்கு மேல இருக்கிற அதிகாரம். அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. ஏன் கொடுக்கணும்?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதானங்க சமூக நீதி. சார் மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுறோமா, ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்எல்ஏ ஆகிறாங்களா, அந்த எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலானவங்க சேர்ந்து, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு 118 பேர் சேர்ந்து ஒருத்தரை முதலமைச்சராக்குறாங்க. ஆமா, அந்த முதலமைச்சர் தனக்கு தேவையான அமைச்சர்களை உருவாக்கிக்கிறார், நியமிச்சுக்கிறார். அந்த எம்எல்ஏக்கள்ல இருந்து தனக்கு தேவையான ஆட்களை அமைச்சரா ஆக்கிறார். ஏன் அவர் கட்சியில மட்டுமே அமைச்சரா வச்சிருக்காரு? அவங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சாங்களா? ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி தாவேக்கால ஒருத்தர் கூட அமைச்சர் கொடுக்கல, கேபினெட் கொடுக்கல? நாங்க போட்டியே இல்லையாங்க. போட்டியே இல்லை. ஏன் ராஜ்யசபா கொடுக்கலாம்ல? ராஜ்யசபா மோடி ஏங்க எங்களுக்கு கொடுக்கணும்? மோடி ஏன் எங்களுக்கு கொடுக்கணும்? மோடி எங்களுடைய கொள்கை எதிரி. ஸ்டாலின் மோடி எங்க அரசியல் எதிரியாக இருக்கிறார். 118 உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீது ஆணையாக. போதுமா? தமிழக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலாமணி. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல. கூட்டம் எல்லாம் ஓட் ஆகாது, கூட்டம் கூடும், அதுக்காக ஓட் ஆயிடுமா அப்படின்னு கேக்குறாங்களே. சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. இல்ல 1977 ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய கூட்டம் தானே ஓட்டாக மாறியது. அப்ப எங்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது ஓட்டாக மாறக்கூடிய கூட்டம் தான். இதே கூட்டம் தானே அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டாங்க. இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? கூட்டல் சுருக்கு. அப்பெல்லாம் இவர்களுக்கு வாக்காளர்களாக தெரிந்தவர்கள் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூடிய போது எப்படி இவர்கள் ரசிகர்களாக தெரிகிறாங்க? இல்லை, எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடுச்சு, திமுக தொண்டர்களாக மாற்றி அதுக்கப்புறம் அதிமுக வர்றாரு, அவருக்கு இருந்த வரவேற்பு. ஸோ அது ஓட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சுது, அது நடந்தும் இருந்துச்சு. இல்லை, அதற்கான வாய்ப்புகள் சூழல் உருவாகி கொண்டிருக்கு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் யாரும் வேற கட்சிக்கு போலையே. அரசியல் மையப்பட்டதுனால தான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற இந்த அரசியல் கட்சி மக்களுக்கான ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரே குடும்பமாக நாங்கள் நிற்கிறோம். இல்லை, அங்கிருந்து நிறைய பேர் வெளியில போனாங்கல்ல, வேற கட்சிகளுக்கு போனாங்கல்ல. யார் போனா? நிறைய பேர் அப்பப்போ பார்க்குறோம்ல. யாரோ ஒருத்தர் ஒரு 5 பேர் சொல்லுங்களேன். ஒரு முக்கியமான நபர் ஒரு 5 பேர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறி வேற ஒரு கட்சிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லல. அங்க விஜய் மட்டும் தானே முகம், விஜய் தவிர வேற யாரும் முகம் இல்லை. பொதுச் செயலாளர் ஒரு முகமாக இருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா சார் அவர் ஒரு முகமாக இருக்கிறாரு, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு முகமாக இருக்கிறாங்க, எங்க கொள்கை துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் முகமாக இருக்கிறாங்க. நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். பாமரர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் இடையே நடக்கின்ற அரசியல் போர். பண்ணையார்களுக்கும்? யாரு பண்ணையார்கள்? திமுக என்பது ஒரு பண்ணையார் கட்சி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பண்ணையார்த்தனம் கொண்ட ஒரு கட்சி அதிமுக. நாங்க 2 அணி தான் எங்க போட்டியே. ஒன்னு திமுக அணி, இன்னொன்னு தாவேக அணி. இதில் எந்த அணி வெற்றி பெற போகிறது? தாவேக அணின்னா யார் யார் இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த அணி உருவாகக்கூடிய சூழல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. டிசம்பருக்கு பிறகு மிக பிரம்மாண்ட கூட்டணி உருவாக போகிறது. அந்த கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறாங்க. எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி. எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பல அண்ணன்பார்களை தாயுள்ளத்தோடு எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அரவணைக்க போறாரு. டிசம்பருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டணி அண்ணன் விஜய் அவர்கள் அறிவிப்பார். சார், வெளியில ஆப்ஷன்ல வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. டேய் என்னடா மூஞ்சி இது? டேய் நடி அடிக்கிற மூஞ்சில எல்லாரும் ஆல்ரெடி திமுக அதிமுகவோட தானே இருக்காங்க. இல்ல, தெரியலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? பல தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட பேசிக்கொண்டு தானே இருக்கிறாங்க. யாரு தலைவரோடு? அனிதா, இப்படி வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்ச உன்னை மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களை ஜெயிச்ச மாதிரி இந்த உலகத்துக்கு நீ யாரு இன்னொரு தடவை காட்டு. ஒரு உதாரணம் சொல்ல முடியும், ஒரு 4 பேர் சொல்ல முடியுமா? பொதுச் செயலாளர் அவரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க, எங்க கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. காட்சிகள் மாறப்போது, களங்கள் மாறப்போது, கடைசியில் நக்கத்தான் வேணுமா? களமும் காலமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது. வருங்காலங்களில் நீங்க அதெல்லாம் பார்க்க தானே போறீங்க. இப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் உண்மையான சமூக நீதி என்று எங்க தலைவர் மதுரை மாநாட்டில் பேசினார். ரைட். யாரெல்லாம் கேட்கிறார்கள்? எல்லாருமே கேட்பாங்க சார். கேட்காத யாராவது இருப்பாங்களா? இருந்து கேட்கறாங்க. மக்கள் நல கூட்டணினா என்னது? ஒற்றை செருப்புக்கு பயந்தவனா கைகோ சொல்லுங்க. ஒற்றை செருப்புக்கு பயந்தவனா எரி தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பு விடுறா பாப்போம்.
விட்டு பாரு பாப்போம். பாவி திமுகவிடம் யார் கேட்டாங்க நம்ம ஒரே கேள்வி. ஏன் சார் அதிமுக கேட்டதோ தேமுதிக கேட்டதெல்லாம் பொருள் இல்லையா? யார் கேட்டா? ஒரு 2 கட்சிக்கே சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். விசிக கேட்டிருக்கு, கம்யூனிஸ்ட் கேட்டிருக்கு, இன்னும் நிறைய கட்சிகள் கேட்டிருக்காங்க. 2016 இது நிறைய முறை பேசினதாச்சே. இப்ப ரொம்ப அது வலுவாக வருவதற்கான காரணம் என்ன? கண்ணடி விட்டோம்னா விட்டாங்கப்பா அது அரை மணி நேரம் என்ன போட்டு பாடாப்படி என் மைண்ட் வாஷை மாத்திட்டாங்க. அதில் வந்து உழைப்பே இல்லாமல் அவர்களுடைய தயவே இல்லாமல் அந்த கட்சியினுடைய தோழர்கள் வீதி வீதியாக சென்று திமுகவுக்கு ஓட்டு கேட்காமல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? அதுக்கு தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்கல்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதிகாரத்துல ஏன் பங்கு? அது அதிகாரம் தானே. எம்எல்ஏங்கிறது அதிகாரம் இல்லையா? அப்ப அமைச்சர்ன்றது அது அதுக்கு மேல இருக்கிற ஏன் அதிகாரம். அதை கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் கொடுக்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதானங்க சமூக நீதி. சார், மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுறோமா? ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிறாங்களா? அந்த எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலானவங்க சேர்ந்து, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு 118 பேர் சேர்ந்து ஒருத்தரை முதலமைச்சராக்குறாங்க. ஆமா. அந்த முதலமைச்சர் தனக்கு தேவையான அமைச்சர்களை உருவாக்கிக்கிறார், நியமிச்சுக்கிறார். அந்த எம்எல்ஏக்கள்ல இருந்து தனக்கு தேவையான ஆட்களை அமைச்சரா ஆக்கிறார். ஏன் அவர் கட்சியில மட்டுமே அமைச்சரா வச்சிருக்காரு? அவங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சாங்களா? ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி தாவேக்கால ஒருத்தர் கூட அமைச்சர் கொடுக்கல, கேபினெட் கொடுக்கல? நாங்க போட்டியே இல்லையாங்க. போட்டியே இல்லை. ஏன் ராஜ்யசபா கொடுக்கலல்ல? ராஜ்யசபா மோடியாங்க எங்களுக்கு கொடுக்கணும். மோடியா எங்களுக்கு கொடுக்கணும். ஸ்டாலின் மோடி எங்களுடைய கொள்கை எதிரி. ஸ்டாலின் மோடி எங்க அரசியல் எதிரியாக 118 உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக அண்ணா மீது ஆணையாக போதுமா?